பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையிலும் இந்த தேவ செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். மகா இரக்கம் நிறைந்த தேவனே, இம்மட்டுமா எனக்கு ஜீவனை தந்த தேவனே, முதலாமத்தை துதிக்கும்படியா எனக்கு ஒரு பாக்கியத்தை தந்த தேவனே, நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த நாளிலும் இந்த தேவ செய்தியை என்னை மறைத்து நீர் வெளிப்படும். கேட்கிற உமது பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்தாலும் பெரிய காரியங்கள் செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவ செய்திக்கு ஆதாரமாக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் கவனியுங்கள். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். இந்த வேத பகுதியை பார்க்கும்போது ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவதும் ஒரு மதிலை தாண்டுவதும் கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான். சேனை என்று சொல்லும்போது ஒரு யுத்தக்களம். அந்த யுத்தக்களத்தில் எதிரே 2 வீரர்கள், 2 படைகள் நிற்கிறது, 2 சேனைகள் நிற்கிறது. அந்த யுத்த களத்திலே, அந்த யுத்தம் நடக்கிற வேளையிலே வாழ்வா தாழ்வா என்று தெரியாது. அதில் யார் யார் மரணம் அடைவார் என்று தெரியாது. அந்த யுத்தத்தில் யார் ஜெயிப்பார் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுன்னு தெரியாது. மகா பெரிதான ஒரு போராட்டமான இடம் அது. எல்லாருமே கவனமாக நிற்கிற ஒரு நேரம் அது. அந்த சேனைக்குள்ளே சொல்கிறான், நான் பாய்ந்து போவேன் என்று சொல்லுகிறான். அடுத்தது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா சொல்கிறான், நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்கிறான். சாதாரணமாக நம்ம நினைக்கிறது போல அல்ல மதில்கள். எரிகோ மதில்னு ஒரு மதில் இருக்கிறது. அந்த மதில்லாம் ரொம்ப ஹைட்டாக இருந்துச்சான், ரொம்ப வீதியாக இருந்துச்சான். அதில் ரதங்கள் ஓடுமா பாருங்க. அவ்வளோ பெரிய மதிலையும் சொல்கிறான் தாண்டிடுவேங்கிறான். இந்த சேனைக்குள் பாய்வதும் ஒரு மதிலை தாண்டுவதையும் இந்த தேவ மனுஷனாகிய தாவீது சொல்கிறான். நிசாரமாக சொல்கிறான் பாருங்க, ஒரு அசால்ட்டாக சொல்கிறான். நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், ஒரு மதிலையும் தாண்டுவேன் என்று சொல்லி நிசாரமாக சொல்கிறான், லெகுவாக சொல்கிறான். நமக்கெல்லாம் அதை பார்த்தாச்சுன்னு சொன்னாலே பயம் கொடுத்துறோம். இந்த மதிலை எப்படிடா தாண்ட முடியும்? இது ரொம்ப ஹைட்டெல்லாம் இருக்குது, ரொம்ப வீதியெல்லாம் இருக்குது.
நம்மளால முடியாதுன்னு சொல்லி அப்படியே பின் வாங்கிடுவோம். பார்த்துக்கிடுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல் யுத்த காலத்தில் யுத்தம் நடக்கிற நேரத்தில் போய் நம்ம போய் நின்னோம்னு சொன்னால் நம்ம சந்தோஷமாக உள்ளே போவோம்னு நினைக்கிறீங்களா? போக மாட்டோம். அந்த யுத்தத்தை பார்த்தோம், ஐயோ ஏதாவது எண்ணெய் போட்டு தெளிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த யுத்த காலத்தில் நம்ம பின் வாங்கிடுவோம். ஆனால் இந்த தாவீது என்று சொல்கிற ஒரு வாலிபன் அழகாக சொல்கிறான், நான் பாய்ந்து போவேன், நான் தாண்டிடுவேன் அப்படின்னு சொல்லுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் கேட்குறாங்க, நீ எப்படி பாய்ந்து போவ, எப்படி தாண்டிடுவ? இது இவ்வளவு பெரிய காரியம் அல்லவா? இது எங்களால் முடியாத ஒரு காரியம் அல்லவா? இதை நிசாரமாக தாண்டிடுவேன்னு சொல்லி எப்படா தாண்டுவேன்னு சொல்லி கேட்கும்போது அவன் தெளிவாக சொல்கிறான், எல்லாம் உம்மால தான் ஆண்டவரை தாண்டுவேன். அவன் அசால்ட்டுனா உங்களால் தான் தாண்டுவேன், உங்கள் நாமத்தை சொல்லி தான் செய்ப்பேன், உங்கள் நாமத்தை சொல்லி தான் நான் சேனைக்குள்ளே போவேன், உங்கள் நாமத்தை சொல்லி தான் ஒரு மதிலை தாண்டுவேன், நிசாரமாக தாண்டிடுவேன். ஏனென்றால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்கள்ல, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்கள்ல, நானே உனக்கு முன்னே கடந்து போவேன், கோணலான எல்லா வழிகளையும் நான் செவ்வையாக்குவேன்னு சொல்லியிருக்கிறீங்கள்ல, அந்த வாக்குத்தத்தத்தை நம்புவேன், அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து நான் ஜெபம் பண்ணுவேன், அந்த வாக்குத்தத்தத்தை நம்பியே நான் தாண்டிடுவேங்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவஜனமே, நம்ம சில காரியங்களுக்கு பயந்து பயந்து நிற்போம். சில ஒரு விசுவாச வார்த்தை கூட அறிக்கை பண்ண மாட்டோம், ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தை கூட சொல்ல மாட்டோம். ஆனால் அந்த தேவ மனுஷன் தெளிவாக சொல்கிறான், பாய்ந்துருவேன், தாண்டிடுவேன் அப்படிங்கிறான். என்னை கேட்டுக்கொடுக்க தேவஜனமே, ஒருவேளை நீங்களும் சில காரியங்களில் இது எப்படி நடக்கும், நீங்கள் சில காரியங்களை எதிர்பார்த்து யோசித்து கொண்டே இருக்கிறீங்க. ஐயோ எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துட்டே, இதை நான் எப்படி ஜெயிக்க போகிறேன், இதுலேருந்து நான் எப்படி மீள போகிறேன்னு தெரியலையேங்கிற ஒரு கலக்கத்தோடு இருக்கிறீங்க. இந்த மதிலை தாண்டுகிற ஒரு அனுபவம் கஷ்டம்னு சொன்னேன். ஏனென்றால் அது பாடுகளை குறிக்கும், வேதனைகளை குறிக்கும், நமக்கு இருக்கிற போராட்டங்களை குறிக்கும், நெருக்கத்தை குறிக்கும். இதையெல்லாம் நம்மளால் தாண்ட முடியாது, இதெல்லாம் ஜெயிக்க முடியாதுங்கிற தன்மை வந்தாயிரும். பல பாடுகள், போராட்டம், நிந்தனை, அவமானங்கள், அடி தடி உதைகள், வியாதிகள், மரணக்கட்டுகள், இது எல்லாமே நெருக்கமான பாடுகள். இதையெல்லாம் எப்படி தாண்ட போகிறோம், இதெல்லாம் எப்படி ஜெயிக்க போகிறோங்கிறது தெரியாதபடி திணறிக்கிட்டே இருப்போம். பாருங்க, திணறிட்டே இருப்போம். ஆனால் அதை இந்த தேவ மனுஷன் லெகுவாக சொல்கிறான், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன பாடுகள் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய மதில் போன்ற பிரச்சனை வந்தாலும் சரி, எரிகோ போன்ற பிரச்சனை வந்தாலும் சரி, நான் நிசாரமாக தாண்டி போயிடுவேன் அப்படிங்கிறான். எதன் அடிப்படையில் இவன் சொல்கிறான் என்று சொன்னால், தேவன் மேல் வைத்த நம்பிக்கை, தேவன் மேல் அவன் வைத்த விசுவாசம், தேவன் மேல் அவன் வைத்த தைரியமான காரியங்கள், அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய வார்த்தை, அழைத்த அழைப்பு, இதையெல்லாம் வைத்து கொண்டு அவன் சொல்கிறான், எனக்குள்ள தேவ அபிஷேகம் இருக்கிறது, ஆகியனாலே நான் இந்த பிரச்சனையை கடந்துருவேன், இந்த போராட்டத்தை கடந்துருவேன், எவ்வளோ பெரிய மதில் போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் தாண்டிடுவேன். காரணம், நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ள தேவன், அவர் எனக்கு முன்பதாக செல்வேன் என்று சொல்லியிருக்கிறார், கோணலான வழிகளை எல்லாம் செவ்வையாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பெரிய மதிலானாலும் சரி, நான் உனக்கு முன்னாடி போவேன் தாவீதே, உனக்கு முன்னாடி நான் போவேன், அந்த மதிலை நான் இடித்து தரமட்டம் ஆக்கிடுவேன், நீ என் பின்னாடி மட்டும் வந்துக்கிட்டே இருந்தா சரி. அவர் சொன்ன வாக்கு தத்தம்லாம் நான் நம்பிடுறான். இந்த வார்த்தையை சொல்கிறேன், நான் கரெக்டாக போயிட்டு இருப்பேன். அவரை நம்பி, அவருடைய வசனத்தை நம்பி, அவருடைய வார்த்தையை நம்பி, அவருக்கு பின்னாடி நான் கரெக்டாக போவேன். அது எரியோ கோட்டையாக இருந்தாலும், மிகப்பெரிய மதிலாக இருந்தாலும், தேவன் அதை தகர்த்து எரிஞ்சிருவார். நான் ஏறி போய்கிட்டே இருப்பேன். நிசாரமாக தாண்டி போயிடுவோம்ல, நிசாரமாக போயிடுவோம்ல. ஆனால் ஒன்றே ஒன்று செய்வேன், வேற வழி மட்டும் நான் திரும்ப மாட்டேன், வேற வழி மட்டும் திரும்ப மாட்டேன். என் தேவன் எப்படி போய்கிட்டு இருக்கிறாரோ,
எந்த பாதையில் போய்கிட்டே இருக்கிறாரோ அந்த பாதையில் அவருக்கு பின்னாடி நான் கரெக்டாக போயிட்டோம்னா எனக்கு ஒரு கஷ்டம் இருக்காது, எனக்கு ஒரு நஷ்டம் இருக்காது. எவ்வளவு பெரிய பாடுகள் வந்தாலும் சரி, என் தேவன் எனக்கு முன்பதாக செல்கிறார், நான் அவருடைய பாதையை பின்தொடர்ந்து போவேன், காரியம் சக்ஸஸ் ஆயிரும் அப்படிங்கிறான் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் இந்த எரிகோ போன்ற பிரச்சனையான காரியங்கள், எரிகோ போன்ற மதில் போன்றதான பல பாடுகள், இதை நம்ம எப்படி கடந்து போக போகிறோம், இது எப்படி ஜெயிக்க போகிறோம், இந்த வியாதி எப்படி குணமாகும், டாக்டர் 24 மணி நேரம் சொல்லிட்டானே, இனி என்ன செய்யணும்னு தெரியல, என் பிள்ளையினுடைய காரியம் இப்படி இருக்குது, என் குடும்ப நிலவரம் இப்படி இருக்குது, வேலை விஷயம் இப்படி இருக்குது, இனி எப்படி இதெல்லாம் நான் கடந்து போகிறேன், என் நிலைமை இப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பயந்து இருப்போம். எதை மறந்துடுவோம் தெரியுமா? இயேசுவையும் மறந்துடுவோம், இயேசு சொன்ன வாக்கு தத்தத்தை மறந்துடுவோம், அவர் சொன்ன வார்த்தைகளை மறந்துடுவோம், அவர் காண்பித்த தரிசனங்களை மறந்துடுவோம், அவர் சொல்லுறதான வசனங்களை மறந்துடுவோம். மறந்துட்டு உலக பிரகாரம் நிறைய காரியத்தை சிந்திச்சுக்கிட்டே இருப்போம் பாருங்க. இதை எப்படி செய்ய, இதை எப்படி செய்ய, இதை எப்படி செய்ய, இதை எப்படி செய்ய, இதை எப்படி கடந்து போகுது, இதை எப்படி கடந்து போகுதுங்கிற அந்த சிந்தனையில் தான் இருப்போமே தவிர இயேசு சொன்ன எல்லாவற்றையும் மறந்துடுவோம். ஆனால் இங்கே தாவீது அப்படி அல்ல, நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. அவர் அப்படி அல்ல, நான் உலக பிரகாரம் எந்த காரியத்தையும் சிந்திக்க மாட்டேன், எந்த காரியத்தையும் சிந்திக்க மாட்டேன், என் தேவனை மட்டும் நோக்கி பார்ப்பேன், தேவன் சொன்ன வார்த்தையை நம்பி பார்ப்பேன், அவரை மட்டும் விசுவாசிப்பேன், போய்கிட்டே இருப்பேன், நிசாரமா தாண்டிடுவேன் சொல்றாரு. பார்த்தீங்களா என் அன்பின் தேவச்சனமே, இந்த கால வேளையில் நீங்கள் யாரை நம்பியாக்கும் இந்த காரியத்தெல்லாம் சொல்லுகிறீங்கன்னு சொல்லி அவன் கேட்டபோது, அந்த தாவீதிடத்தில் கேட்டபோது, இதெல்லாம் எவ்வளவு தைரியமாக நீ சொல்கிறீ, என்ன காரணம் சொன்னபோது அவன் சொல்கிறான், நான் தேவனாலே, என் ஜீவனுள்ள தேவனாலே நான் இந்த மதிலை தாண்டிடுவேங்கிறான். என் அன்பின் தேவஜனமே, இந்த கால வேளையிலிருந்து இவ்வளவு நேரமாக நீங்கள் எவ்வளவோ காரியத்தை சிந்திச்சிருப்பீங்க. ஆனால் ஒன்று சிந்திக்கணும், எனக்கு இருக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் போராட்டமெல்லாம் பெரியது தான், ஆனால் இதில் இருந்து விடுதலை கொடுக்கிற இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர்தான் என்னை அழைத்த தேவன், அவர்தான் என்னை வேறு பிரித்தவர். எத்தனையோ பிரச்சனைகளை எனக்கு விடுதலை தந்த இயேசு இந்த பிரச்சனையிலும் இருக்கிற இந்த போராட்டத்திலும் ஜெயம் தருவார், தாண்ட செய்வார். இந்த மதிலை நான் தாண்டிடுவேன், இந்த போராட்டத்தை நான் தாண்டிடுவேன், இந்த வியாதியையும் நான் தாண்டி வந்துடுவேங்கிற அந்த உறுதியான விசுவாசமும் நம்பிக்கையும் உங்களுக்குள்ள இருந்து நீங்கள் ஜெபித்து செயல்படுவீர்களானால், எவ்வளவு பிரச்சனை போன்றதான, எவ்வளவு பெரிய மதில் போன்ற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாண்ட உங்களால் முடியும். தேவப்பிள்ளை, உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. காரணம் என்ன? உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர், உங்களை வேறு பிரித்தவர் உண்மை உள்ளவர், வா என்று சொல்லி அழைத்து இதுவரை நடத்தினவர் உண்மை உள்ளவர், கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். அதனால் தான் தைரியமாக சொல்லுகிறான், நான் ஒரு மதிலை தாண்டிடுவேன் என்று சொல்லுகிறான். என் அன்பின் தேவச்சனமே, விசுவாசத்தை தளர்ந்துடாதீங்க, நம்பிக்கையை தளர்ந்துடாதீங்க. செய்ய வேண்டிய காரியம் என்ன? விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணுகிற தேவ பிள்ளையா மாறணும். விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணுகிற தேவ பிள்ளையா மாறணும். இன்னைக்கு அநேகர் இந்த விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண மாட்டோம். சூழ்நிலையை பார்த்து விசுவாசத்தை தளர்ந்து போவோமே தவிர, விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணாம அப்படியே சோர்ந்து போய் செபிக்காம மனசு உடைஞ்சு போய் இருப்பமே தவிர, விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண மாட்டோம். நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் கனப்படுத்திடுவார். இன்னைக்கு எத்தனையோ பேர் விசுவாச வார்த்தை அறிக்கையில் செய்யாம செபம் மட்டும் பண்ணுவாங்க. செபம் முடிஞ்ச உடனே எங்க நடக்க போகுது, என்ன நடக்க போகுது, நடக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க பாருங்க. இங்க தேவ மனுஷனாகிய தாவீது சொல்கிறான், நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்கிறான். ரெண்டாவது சொல்கிறான், ஒரு சேனைக்குள்ளே நான் பாய்ந்து போவேங்கிறான். நான் அடிக்கடி சபையில் சொல்லுகிற வழக்கம் உண்டு, ஜெபம் என்று சொன்னாலே அது ஒரு யுத்த களம்தான் என்பதை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும்.
10 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறோமா, அல்லது 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறோமா, அல்லது தனி ஜெபமாய் ஜெபம் பண்ண இருக்கிறோமா? முதலாவது ஒன்று புரிஞ்சுக்கிடணும். நான் ஜெபிக்க போறேன்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஜெபத்துக்கு உட்காரும் போது ஒன்று புரிஞ்சுக்கிடணும், அல்லது ஜெபிக்க போகும்போதே ஒன்று புரிஞ்சுக்கிடணும். நான் யுத்த களத்தில் இறங்க போகிறேன். ஜெபம்னு சொன்னாலே யுத்தம்தான். என்ன யுத்தம்? யாரோடு யுத்தம் அப்படின்னு சொன்னால், பொல்லாத அந்தகார சக்திகளோடு யுத்தம் பண்ண போகிறேன். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு எனக்கு யுத்தம். ஜெபம் பண்ண ஆரம்பித்த போதே சத்துருவானவன் என் பக்கத்தில் நிற்பான். அவனோடு நான் யுத்தம் பண்ண போகிறேன். வலுசர்ப்பத்தின் ஆவியோடு யுத்தம் பண்ண போகிறேன். பொல்லாத சத்துருக்களோடு நான் யுத்தம் பண்ண போகிறேன். பொல்லாத ஆவிகளோடு நான் யுத்தம் பண்ண போகிறேன். வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளோடு நான் யுத்தம் பண்ண போகிறேன். அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் உள்ள இருக்கணும். ஏனென்று சொன்னால், ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே, ஜெபிக்கிறது உட்காரும் போதே ஜெபத்துக்கு விட மாட்டான் பாருங்க பிசாசானவன். ஜெபத்துக்கு விடவே மாட்டான், ஜெபிக்க விடவே மாட்டான். தூக்கத்தை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான், தூக்க மயக்கத்தை கொண்டு வருவான். வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சாலே தூக்கம் வந்துடும். எப்படி ஆனாலும் அந்த ஜெபத்தை அவன் தடை பண்ணி கொள்வதற்கு வல்லவனாய் இருப்பான். அப்ப அவனோடு யுத்தம் பண்ணணும்னா நம்ம உற்சாகத்தின் ஆவியோடு இருக்கணும். உற்சாகத்தின் ஆவியோடு இருக்கணும். அவனை ஜெயிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறான், இந்த சேனைகளோடு யுத்தம், இந்த பொல்லாத சேனைகளோடு யுத்தம். அந்த யுத்தத்துக்கு இன்னொரு பெயர் தான் ஜெபம். அவன் ஜெபிக்க போகிற தேவ பிள்ளைகள் ஒன்று புரிந்து கொண்டு ஜெபிக்க போகணும். நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவரே, என்னை சுற்றிலும் இருக்கிற பொல்லாத அந்தகார சக்திகளோடு நான் ஜெபிக்க போகிறேன். என் ஜெபத்தின் மூலம் அந்த சக்திகளை உடைப்பேன். நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து ஜெயம் எடுப்பேன் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு தான் ஜெபிக்க உட்காரணும் என்று சொல்லி நான் சொல்லுவேன். அதுதான் அநேக தேவ பிள்ளைகள் ஜெபிக்க உட்காரும் போதே தேவனை அதிகமாய் ஸ்தோத்திரம் செய்து முதலாவது கடிந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறிடுவாங்க. கடிந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறுவாங்க. பொல்லாத ஆவிகளை, விக்கிரகத்தின் ஆவிகளை, வானமண்டலத்தின் ஆவிகளை, அதே வலுசர்ப்பத்தின் ஆவிகளை எல்லாவற்றையும் கடிந்து ஜெபித்து கொண்டுதான் அடுத்த ஜெப குறிப்பை வைப்பாங்க பாருங்க. ஜெயம் கர்த்தரால் வந்துடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால சொல்றேன், நான் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போயிருவேன். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தால், 1 சாமுவேலில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், இந்த தாவீது என்கிறவன் அங்க தெளிவாக சொல்லுகிறார், நான் இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுவேன். யுத்த களத்தில் சொல்கிறான், நான் இவனோடு யுத்தம் பண்ணுவேன் அப்படிங்கிறான். ஏன்னா அந்த யுத்த களத்திலே சவுல் கூட்டத்தார் ஒரு பக்கம் நிற்கிறாங்க, பெலிஸ்தியர் கூட்டத்தார் ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இப்படி நிற்கிற பொழுது அந்த பெலிஸ்தியர் கூட்டத்தில் இருந்து கோலியாத் என்கிறவன் ஒருவன் எழும்புகிறான் பாருங்க. அவன் ரொம்ப ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப ஹைட்டு வெயிட்டுமா இருக்கிறான். அவனை பார்த்த உடனே சவுல் கூட்டத்தார் அத்தனை பேரும் பின் வாங்கிட்டான். இந்த பின் வாங்கினவர்கள்லாம் யார் தெரியுமா? யுத்தத்தில் தேறினவர்கள், யுத்தத்தில் நல்ல பழக்கப்பட்டவர்கள், யுத்த புருஷர்கள், பயங்கரமாக யுத்தத்தில் பழக்கப்பட்டவர்கள். அவர்கள் தான் இந்த கோலியாத்தை பார்த்த உடனே அப்படியே பின்வாங்கிட்டான் பாருங்க. எல்லாரும் பின்வாங்கிட்டான். இதை யுத்தத்துக்கே பழக்கம் இல்லாத தாவீது பார்த்துட்டு நிற்கிறான். பார்த்துட்டு நின்னவன் தான் சொல்கிறான், நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்துருவேன், நான் வாரேன், நான் வந்து அவனோட யுத்தம் பண்ணுவேன், நான் வந்து அந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேங்கிறான் பாருங்க. என்ன தைரியம் இருந்தா சொல்லுவான் பார்த்தீங்களா? கேட்குறாங்க, அவங்க அண்ணன்மாரெல்லாம் கேட்குறாங்க, பின்வாங்கி வந்தவெல்லாம் கேட்குறான். அந்த யுத்த களத்தில் அவனோடு கோலியாத்தோடு யுத்தம் பண்ண முடியாதவன் பின்வாங்கிட்டான் பாருங்க. இந்த தாவீதோடுக்குள்ள சகோதரர்கள், அந்த சகோதரன் கேட்குறான், தாவீதே இங்க வா, எப்படி நீ அவனோடு யுத்தம் பண்ணுவ? உனக்கு யுத்தத்தில் ஏதாவது பழக்கம் உண்டா? யுத்த அணிகலங்களை நீ அணிஞ்சிருக்கியா?
இல்லை இந்த ஆயுதத்தை தான் உன்னால் தூக்க முடியுமா? ஒன்றுக்குமே லாய்க்கில்லாதவனாக இருக்கிற நீ எப்படிடா இவனோட யுத்தம் பண்ணுவேன்? பேசாமல் வீட்டுக்கு போனான். அப்போ அவன் தாவீது சொல்கிறான், நீ அவனை பார்த்து தான் சொல்கிற, நீ உலக பிரகாரமாக கோலியாத்தை பார்க்குற, அவன் ஹைட்டை பார்க்குற, அவன் வெயிட்டை பார்க்குற, அவனுடைய உடைநடை பாவனைகளை பார்க்குற, அவன் கையில் உள்ள ஆயுதத்தை பார்க்குற, எல்லாவற்றையும் பார்த்து நீ பயந்துட்டீங்க. நான் அவனை கண்டு பயப்படலை, நான் அவனையே பார்க்கல, அவனை நான் ஒரு நாய் மாதிரி தான் நினைச்சிருக்கிறேன். நான் யாரை பார்க்குறேன்னு தெரியுமா? என்னை தெரிந்தெடுத்த, என்னை அபிஷேகம் பண்ணின, எனக்கு உதவி செய்த, வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரை நோக்கி பார்க்கிறேன். அவளிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவளிடத்திலிருந்து எனக்கு தைரியம் வரும், அவளிடத்திலிருந்து எனக்கு பலன் வரும். அவர் எனக்கு என்ன சொல்ல அதன்படி செய்வேன். ஆகினால் அவரை நோக்கி பார்க்கிறேன். ஏன்னா அவர் இந்த கோலியாத்தை காட்டிலும் மிகப்பெரிய உயர்ந்தவர், மிகப்பெரிய உயர்ந்தவர். அந்த உயர்ந்த தேவனை பார்க்கிறேன். காரணம் என்ன? அவர் மேலே இருந்து கீழே பார்த்தாலும் சொன்னால் இந்த கோலியாத்தில் தரமட்டமாக தான் தெரியும். இந்த தரமட்டமாக இருக்கிற இவனை என் காலிட்டு நசுக்கிட்டு நான் போயிட்டே இருப்பேன். நீ அந்த கோலியாத்தை பார்க்குற, நான் என் ஜீவனுள்ள தேவனை பார்க்குறேன்னா. அதனால தான் சொன்னான், அவராலே ஒரு சேனைக்குள்ள நான் பாய்ந்துருவேன். நான் பாருங்க, அவராலே நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்துருவேங்கிறான். அன்பின் தேவச்சனமே, இவ்வளவு வார்த்தையில் சொன்ன பிறகு அந்த சவுல் கேட்கிறான், தாவீதே கொஞ்சம் சிந்திச்சிக்க, கொஞ்சம் கவனமாயிரு. யுத்தத்தில் பழக்கப்பட்ட அத்தனை பேரும் பின்வாங்கிட்டான், உனக்கு ஒன்றும் தெரியாது, மாட்டிடாத அப்படின்னு சொல்லாமன்னு சொல்கிறான். இல்லை 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 இல்லை, நான் அவனோடு யுத்தம் பண்ணுவேன். காரணம், என் ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறான். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், அவன் அபிஷேகம் இல்லாதவன். எப்படி பார்க்கிறான் பாருங்க தாவீது. நம்ம பிரச்சனையை பார்க்கிறோம், போராட்டத்தை பார்க்கிறோம், நமக்கு எதிராளியை பார்க்கிறோம், ஐயோ இவன் இவ்வளவு படையோடி வருகிறான்னு சொல்லி அதை பார்க்கிறோம். ஆனால் தாவீது என்ன சொல்றான் தெரியுமா? தேவனை பார்க்கிறான், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கிறான், எதிராளி அபிஷேகம் இல்லாதவன் என்று சொல்லி பார்க்கிறான், எதிராளிக்கு எனக்கு வித்தியாசம் உண்டுன்னு சொல்லி பார்க்கிறான். அவன் இந்த ஆயுதங்களை நம்புகிறான், இந்த அணிகலங்களை நம்புகிறான். ஆனால் நான் ஜீவனுள்ள தேவனை நம்புகிறேன், அவர் சொன்ன வார்த்தையை நம்புகிறேன், அவர் மேல முழுமையான நம்பிக்கை வச்சிருக்கிறேன். ஆகினால நான் அவனோட யுத்தம் பண்ணுவேன்ட்டான். சொல்லிட்டு கடைசியில் சொன்னான். அந்த ராஜா கேட்குறான், தாவீதே நல்ல யோசனை பண்ணிக்க, நீ சின்ன பையன், கொஞ்சம் யோசனை பண்ணிக்க அப்படின்னு சொன்னபோது அவன் சொல்கிறான், இல்லை இல்லை இல்லை, நான் ஏற்கனவே தேவன் என் ஜெயத்தை தந்த தேவன், ஏற்கனவே நான் ஒரு கரடியை கொண்டு இருக்கேன், ஒரு சிங்கத்தை கொண்டு இருக்கிறேன், இவன் எம்மாத்திரன்ட்டான். அப்போ பாருங்க, ஏற்கனவே அவன் விடுதலை பெற்றது, அவன் ஜெயித்தது, அவன் தோல்வி அடையாதபடிக்கு பெரிய பெரிய காரியங்களை ஜெயித்ததை நினைவு கூறுகிறான். பாருங்க, நான் ஏற்கனவே சிங்கத்தை கொண்டு இருக்கிறேன், ஒரு கரடியை கொண்டு இருக்கிறேன், இவன் எம்மாத்திரன்ட்டான், இவன் எம்மாத்திரன்னு சொல்லிட்டான். பார்த்தீங்களா? அப்படியானா என்ன? அவன் எதை நினைக்கிறான்? நான் ஏற்கனவே எனக்கு கர்த்தர் ஜெயத்தை தந்திருக்கிறார்ல, ஏற்கனவே பெரிய பெரிய ஜெயத்தை நான் எடுத்திருக்கிறோம்ல, இவன் எம்மாத்திரம் அப்படின்ட்டான். பாருங்க, இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்ததான சவுலுக்கு அப்படியே ஒரு தலை கறக்கம் உண்டாயிற்று. சவுலுக்கு அப்படியே ஒரு தலை கறக்கம் உண்டாயிற்று. அப்பொழுது சவுல் சொல்லுகிறான், தாவீதே இப்பொழுது நீ போ, இப்பொழுது நீ போ, உன்னோடு கூட கர்த்தர் இருப்பார் என்று சொல்லுகிறான். கர்த்தர் இருப்பார் என்று சொல்லுகிறான். யாரோடு கர்த்தர் இருந்தார் தெரியுமா? வைராக்கியமாய் தேவனை நம்பி அவன் ஜெயித்ததெல்லாம் மறுபடியும் நினைத்து, இப்படியெல்லாம் என் வாழ்க்கையில் எனக்கு ஜெயம் தந்த என் ஆண்டவர் இதிலையும் எனக்கு ஜெயம் தருவார் என்கிற முழு நம்பிக்கையோடு அந்த சேனைக்குள்ள பாய்வதற்கு தயாராக இருந்து விசுவாச வார்த்தையை சொன்னான். பார்த்தீங்களா? இவனுக்கு தான் சவுல் சொல்கிறான், உன்னோடு கூட கர்த்தர் இருப்பார், போ தாவீதே போ என்று சொன்னான். என் அன்பின் தேவச்சலமே போனான், ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போனான்.
எத்தனையோ பேர் யுத்த களத்தில் ஜெயம் எடுக்கலாம் என்று சொல்லி வந்தவர்கள் எல்லாம், யுத்த வீரர்கள் எல்லாம், யுத்த புருஷர்கள் எல்லாம், அதுக்கு தயாராக வந்தவர்கள் எல்லாம் பின்வாங்கின போது இந்த தாவீது மாத்திரம் சொல்கிறான், நான் இந்த சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன், நான் ஜெயம் எடுப்பேன், ஜெயம் எடுப்பேன் கர்த்தரின் நாமத்தினாலே. அதனால தான் அவன் சொன்னால், உம்மாலே உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே நான் பாய்ந்து போவேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய செல்லமே, எவ்வளவு பெரிய விசுவாசம், எவ்வளவு பெரிய நம்பிக்கை, எவ்வளவு பெரிய தைரியம் தாவீதுக்கு இருக்கு பார்த்தீங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சில போராட்டங்கள், மதில் போன்ற பெரிய போராட்டங்கள், ஜெயிக்க முடியாதபடி, தாண்ட முடியாதபடி, விடுதலை பெற முடியாதபடி பல பெரிதான கஷ்டமான உங்கள் சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும், முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? உட்கார்ந்து தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ண பழகுங்கள். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மதில் போன்ற தன்மைகள் இருந்தாலும் சரி, நிச்சயமாய் எத்தனையோ காரியத்தில் எனக்கு இதுக்கு முன்னாடி விடுதலை தந்த என் தேவனே, இதிலையும் விடுதலை தர வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணி தேவன் மேல் நம்பிக்கையோடு தைரியமாய் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்களானால் நிச்சயமா அந்த மதிலை உங்களால் தாண்ட முடியும். இருக்கிற இந்த பிரச்சனையில் உங்களுக்கு விடுதலை வரும், இந்த போராட்டத்தில் உங்களுக்கு விடுதலை வரும், இந்த பாடுகள் உங்களுக்கு விடுதலை வரும், இப்போ இருக்கிற நெருக்கத்தில் உங்களுக்கு விடுதலை வரும். செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், விசுவாச வார்த்தை அறிக்கை பண்ணணும். இரண்டாவதாக, நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே, நான் யுத்த களத்துக்குள்ளேயாக வந்திருக்கிறேன், இந்த யுத்தத்தில் தேவனே நான் ஜெயிக்கணும், தேவனே நான் ஜெயிக்கணும், என் ஜெபம் கேட்கப்படணும், என் ஜெபத்துக்கு பதில் வரணும், நீர் என்னோடு கூட இருக்கணும், உம்மாலே உம்மாலே நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன், ஜெபித்து ஜெயம் எடுக்கத்தான் போகிறேன். இந்த ஜெப வேளையிலே நீர் என்னோடு கூட இருக்கணும், நீர் என்னோடு கூட இருக்கணும் என்று சொல்லி அந்த தேவனோடு இருந்து நீங்கள் ஜெபிக்கும் போது தேவன் உங்களோடு கூட இருக்கணும், நீங்கள் அவரோடு கூட இருக்கணும். அந்த விசுவாசம் தளர்ந்திராதபடி, ஏசப்பா நீங்க வாங்க, எனக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற பொல்லாத ஆவிகளுடைய கிரியைகள் எல்லாம் நசரேயனான இயேசுவின் நாமத்தால் மாறணும் என்று சொல்லி இயேசுவை நம்பி நீங்கள் வைராக்கியமாய் சோர்ந்து போகாதபடிக்கு, தளர்ந்து போகாதபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுவீர்களானால் யுத்த களத்திலும் இந்த சேனைகளையும் கர்த்தர் உங்களையும் பாய்ந்து போக உதவி செய்வார். நீங்களும் ஜெயம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். நிச்சயமாகவே உங்கள் ஜெப ஜீவிதம் என்னைக்குமே சோர்ந்து போகிற ஜெப ஜீவிதமாக இருக்கக்கூடாது. மனசு தளர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக ஜெபிங்க. என யுத்த களத்தில் நீங்க உற்சாகமாக இருந்தால் தான் எதிராளியை ஜெயிக்க முடியும். நீங்க சோர்ந்து போனா எதிராளியை ஜெயிக்க முடியாது. எதிராளி உங்களை ஜெயிக்காம இருக்கணும்னா நீங்க உற்சாகமா இருக்கணும், நீங்க உற்சாகமா இருந்து ஜெபிக்கணும், நீங்க உற்சாகமா பாடணும், நீங்க உற்சாகமா தேவனை ஆராதிக்கணும், நீங்க உற்சாகமா தேவன் செய்த நன்மைகளை நினைக்கணும். நீங்க உற்சாகமா தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அந்த உங்க எதிராளிகளை வேதம் தெளிவாக சொல்கிற ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் வாசித்து முடிக்கிறேன். பிரைஸ் அல்லாஹ். சங்கீதங்களின் புஸ்தகம் 44ஆம் சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழத்தாக்கி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம் என்று சொன்னான். மிதிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நீங்கள் ஜெயம் எடுக்கும்படியாய் கர்த்தரே உங்களுக்கு உதவி செய்வார். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாள் இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் எந்தெந்த காரியத்தில் ஜெயிக்க முடியாதபடி பயந்து பயந்து போய் இருக்கிறார்களோ அந்தந்த காரியங்கள் எல்லாம் ஜெயம் எடுக்க கிருபை செய்தார்கள். தடைகளை எடுத்து போடும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கலங்கா தேவ பிள்ளை, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமென்.